கெட்டிங் ஃபார்ம் கண்ட்ரோல் வேல்யூ. நீங்கள் லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஃபார்ம் கண்ட்ரோலோட ஓவர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா அதோட ஒரு கண்டினியூட்டி தான் இதுவும். இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஆடர் ஆனால் வந்துட்டு ஒரு பட்டன் வைக்க போகிறோம். ஒரு பட்டனில் ஒரு கிளிக் ஈவெண்ட்டு அது ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃபேவரட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி தானே நம்ம என்ஜி மாடலை வந்து பைண்ட் பண்ணோம். அதில் உள்ள வேல்யூவை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணும் போது ஒரு அலர்ட் பாக்ஸில் ஷோ பண்ணி காட்டுறோம். ஓகே, அதோட ப்ராசஸ் தான் இது. வந்து என்னென்னா ஒரு ஃபார்முக்குள்ளே வந்துட்டு எப்படி ஒரு வேல்யூவை கெட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி ஷோ பண்ணோம், அதை எப்படி கெட் பண்ணுறோங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒரே ஒரு இதுதான், அந்த பட்டன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் வந்து இந்த ஒரு சின்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்கு வந்துட்டு இன்டர்போலேஷன் சின்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ஜி மாடலுக்கு யூஸ் பண்ணுற ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் க்ளோஸு ப்ராக்கெட், அந்த அதுக்கப்புறமேட்டு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இந்த சின்டெக்ஸ்க்கு வந்துட்டு என்ன பேர்னா இந்த பனானா இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேம் சொல்கிறாங்க. ஓகே, இந்த சின்டெக்ஸ்க்கு அது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லணும், ஆக்சுவலாக மறந்துட்டேன் ஆக்சுவலாக, அதனால தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு சின்டெக்ஸுக்கும் ஒரு நேம் இருக்குது. ஓகேங்களா, அந்த நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பெட்டர் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பட்டன் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயுமே க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த கிளிக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுங்கிற போது ஃபங்க்ஷன் எங்கேருந்து எடுக்கிறோன்னா நம்ம கீழே கிளாஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னா அலர்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம். அலர்ட் பாக்ஸில் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஃபேவரட் ஃப்ரேம் ஒர்க் இங்கே வேரியபிள் இதை தான் இங்கேயுமே கால் பண்ணியிருக்கோம். அதை எப்படி கால் பண்ணுறோன்னா this.favorite framework அப்படின்னு கால் பண்ணுறோம். ஓகேங்களா, பிகாஸ் இந்த யூசர் காம்பவுண்ட் கூட தான் இது வருது. அதனால் நம்ம வந்துட்டு this.favorite திஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த என்ஜி மாடல் இதை பைண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம தனியாக கூட நம்ம வந்துட்டு இன்டர்போலேஷன் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணிட்டோம். அந்த ஷோ பண்ண வேல்யூவை நம்ம எப்படி வந்து கெட் பண்ணுறோம். சப்போஸ் வந்து நம்ம வந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சென்ட் பண்ணணும், அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான இது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது எனக்கு என்ஜி மாடல் மூலிமா எனக்கு அங்கே பாஸ் ஆகுது நான் என்ன டைப் பண்ணுறேனோ அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்துட்டு நான் பட்டனில் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கனால எனக்கு ஷோ பண்ணணும்னா ஷோ கொடுக்கும்போது எனக்கு அலாட்டில் வந்துட்டு என்ன மெசேஜ்னு எனக்கு ஷோ ஆகுது. இது மெசேஜுக்காக இல்லை, நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஃபார்முக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, வேல்யூஸ் சென்ட் பண்ணுறீங்கன்னா கெட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களா, அந்த கெட் பண்ணுறதோட கான்செப்ட் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெம்ப்ளேட் ட்ரைவ்னு பார்த்துட்டோம். 2 டெம்ப்ளேட் சொல்லியிருந்தேன்ல ஃபார்ம் ஓவர்வியூவில். ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் ட்ரைவன் அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து ரியாக்டிவ். டெம்ப்ளேட் ட்ரைவன் இதுதான், அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது. செகண்ட் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு ரியாக்டிவில் தான் நம்ம வந்து ஃபார்ம் டேக்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, டெம்ப்ளேட் ட்ரைவனில் நம்ம ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணல. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்டுக்கு இந்த யூஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஃபார்ம்ஸ் டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணல, எலிமெண்ட் யூஸ் பண்ணல. நம்ம ரியாக்டிவில் தான் அந்த எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ரியாக்டிவ் அடுத்தது பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ்.